நண்பர்களே, நமது நாடு ரஷ்யா, அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளுக்கு இணையாக வளர்ந்து விட்டது என்று தான் கூற வேண்டும். நண்பர்களே, நமது இராணுவத்துறையில் தற்போது ஏராளமான ஆயுதங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சுமார் 100 நாடுகளுக்கு மேலாக நமது இந்தியாவிலிருந்து இராணுவம் சம்பந்தமான ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நண்பர்களே, ரஷ்யாவிற்கு பீகார் மாநிலத்திலிருந்து ஷூக்கள் இராணுவத்திற்கு அனுப்புவது மட்டுமல்லாமல் பெரிய பெரிய ஆயுதங்களும் மிசைல்களும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதன் மூலம் இந்தியா அதிக அளவில் வளர்ந்த நாடாக மாறிவிட்டது. நண்பர்களே, கடந்த 10 ஆண்டுகளில் இராணுவ தளவாடங்களின் ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தி என்பது 30 மடங்கு அதிகரித்துள்ளது. வாருங்கள் நண்பர்களே, நமது நாட்டின் உற்பத்தி செய்யப்படும் இராணுவ தளவாடங்கள், இராணுவ ஆயுதங்கள் எங்கெங்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன, அவற்றின் தன்மை என்ன என்பதனை பார்க்கலாம். நண்பர்களே, வீடியோவுக்குள் செல்வதற்கு முன் இந்திய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நமது இந்தியா ஒரு காலத்தில் வெளிநாடுகளிலிருந்து அனைத்து வகையான இராணுவ தேவைகளுக்கான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே இறக்குமதி செய்து வந்தது. ஆனால் தற்போது பார்த்தோமானால் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. 100 நாடுகளுக்கு மேலாக ஏற்றுமதி செய்யப்படும் இராணுவ தளவாடங்கள் முக்கியமாக அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் ஆர்மேனியா ஆகிய நாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. நண்பர்களே, அமெரிக்காவில் இராணுவ ஆயுதங்கள், ஹெலிகாப்டர்கள், விமானங்கள், மிசைல்கள் போன்றவற்றை தயாரித்து வரும் அமெரிக்க நிறுவனங்களுக்கெல்லாம் இந்தியாவிலிருந்து தான் பெரும்பாலான பாகங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. பிரான்ஸ் நாடும் அதே போன்றுதான் தனது விமானத்திற்கு தேவையான ரஃபேல் விமானம் உட்பட பல இராணுவ ஆயுதங்களின் உற்பத்திக்கு தேவையான பாகங்களை எல்லாமே இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கின்றன. நண்பர்களே, 10 ஆண்டுகளுக்கு முன் 2013-14ஆம் ஆண்டில் நமது உள்நாட்டு இராணுவ உற்பத்தி சுமார் 46,500 கோடி தான் இருந்தது. நண்பர்களே, ஆனால் 2023-24ஆம் ஆண்டில் பார்த்தோமானால் நமது நாட்டின் உள்நாட்டு இராணுவ ஆயுதங்களின் உற்பத்தி 1,26,500 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளது என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, இது சுமார் 174% உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. அதே போன்று வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்த இராணுவ ஆயுதங்களின் மதிப்பு இனியும் ஒரு 5 ஆண்டுகளில் 50,000 கோடியை எட்டிவிட வேண்டும் என நமது இந்திய அரசு மிக வேகமாக செயல்பட்டு வருகிறது. இந்தியாவில் இராணுவ ஆயுதங்களின் உற்பத்தி எவ்வாறு அதிகரித்தது என்று பார்த்தோம்னால் நமது அரசின் மிக முக்கிய இனிஷியேட்டிவ்ஸ் மற்றும் அதனுடைய அயராத உழைப்பு ஆகியவற்றின் காரணமாக இந்த இராணுவ தளவாடங்களில் உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளது. நண்பர்களே, சுமார் 16க்கும் மேற்பட்ட இந்திய அரசு நிறுவனங்கள், 430க்கும் மேற்பட்ட லைசன்ஸ் பெறப்பட்ட நிறுவனங்கள், 1200க்கும் மேற்பட்ட மிக குறுகிய, மத்திய மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள் அனைத்துமே ஒன்று சேர்ந்து இந்த ஆயுதங்களை நமக்கு உற்பத்தி செய்து தருகின்றன. ஒவ்வொரு நிறுவனமும் அமெரிக்கா உற்பத்தி செய்வதை விட, ஜப்பான் உற்பத்தி செய்வதை விட மிக அதிகமான தரத்தில் நம்ம இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. நண்பர்களே, இந்திய அரசின் முக்கிய குறிக்கோளான ஆத்ம நிர்பர் பாரத் என்ற திட்டத்தின் கீழ் நமது இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்கள் அனைத்துமே உள்நாட்டிலே உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக நமது அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாகத்தான் தற்போது 2023-24ஆம் ஆண்டில் சுமார் 174% நமது நாட்டில் இராணுவ உற்பத்தி அதிகரித்துள்ளது. நண்பர்களே, இதற்கு முன்பெல்லாம் 65% மேற்பட்ட ஆயுதங்களை நம்ம இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை ரஷ்யா, பிரான்ஸ், அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளிடமிருந்து தான் நாம் வாங்கி வந்தோம். ஆனால் தற்போது நமது உள்நாட்டிலேயே 65% அளவிற்கு உற்பத்தி செய்யப்பட்ட அந்த ஆயுதங்கள் வாங்கப்படுகின்றன. உள்நாட்டு உற்பத்தி மட்டும் இந்த ஒரே ஆண்டில் 21% அதிகரித்துள்ளது என அறிக்கை கூறுகிறது. நண்பர்களே, ஆகவே இந்த ஆத்ம நிர்பர் திட்டத்தின் மூலம் நமது உள்நாட்டிற்கு இராணுவத்திற்கு தேவையான ஷூ, ஆடைகள், ஹெல்மெட்டுகள் மற்றும் மிசைல்கள், இராணுவ கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், விமானங்கள், போக்குவரத்து விமானங்கள் என அனைத்துமே நமது உள்நாட்டிலே தயாரிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு
அந்த பணி மிக மும்முரமாக செயல்பட்டு வருகிறது நண்பர்களே. சென்ற அக்டோபர் மாதம் குஜராத் மாநிலத்தில் டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் லிமிடெட் என்ற டாடா நிறுவனத்தின் ஆயுத உற்பத்தி நிறுவனமானது ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஏர்பஸ் விமானத்துடன் கூட்டு சேர்ந்து நம்ம நாட்டுக்கு தேவையான C295 என்று சொல்லக்கூடிய போக்குவரத்து விமானத்தை தயாரிக்க அனுமதி பெற்று தயாரிப்பதற்காக அந்த நிறுவனத்தின் தொழிற்சாலை திறந்து வைக்கப்பட்டது. இதில் நமது பிரதமர், ஸ்பெயின் நாட்டின் பிரதமர் ஆகியோர் இதில் கலந்து கொண்டு துவக்கி வைத்த நண்பர்களை மொத்தம் 56 டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் நமது இராணுவத்திற்கு தேவைப்படுவதால் அவற்றை தயாரிப்பதற்கு ஸ்பெயின் நிறுவனம் நமது உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. 16 விமானங்கள் ஸ்பெயின் நாட்டில் தயாரிக்கப்பட்டு அவை பறக்கும் நிலையில் இந்தியாவிற்கு வரும். மீதி உள்ள 40 விமானங்களை நமது டாடா நிறுவனம் நமது உள்நாட்டிலே தயாரிக்கின்றது நண்பர்கள். ஆகவே இவ்வாறு உள்நாட்டிலே நமக்கு இந்த விமானங்களை தயாரிப்பதால் நமது உள்நாட்டில் நமது விமானப்படைக்கு இராணுவத்திற்கும் தேவையான இந்த விமானங்களை நாம் தயாரிப்பதோடு பிற நாடுகளுக்கும் இவை ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழ்நிலை உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தின் தயாரிப்பின் காரணமாக இதை அடிப்படையாக வைத்து மேலும் பல விமானங்கள், இராணுவத்திற்கு தேவையான விமானங்கள், அது மட்டும் இல்லாமல் சிவில் சர்வீசஸ்க்கு தேவையான பயன்பாட்டுக்கு தேவையான விமானங்களும் தயாரிப்பதற்கு நமது டாடா நிறுவனம் மிக விரைவில் அனுமதி பெற்று அவற்றையும் தயாரிக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே. உள்நாட்டிலே தயாரிக்கப்படும் நமது இராணுவ ஆயுதங்கள் அனைத்துமே மற்ற நாடுகளில் தயாரிப்பதை விட மிக அதிகமான குவாலிட்டி உள்ளது என்ற காரணத்தினால் உலகத்தில் பல நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு வாங்க வருகின்றன நண்பர்களே. இதற்கு என்ன காரணம்? நமது நாட்டில் அயல்நாட்டு நிறுவனங்கள் நமது உள்நாட்டில் வந்து நேரடியாக தனது தொழிலை ஆரம்பித்துக் கொள்ளலாம். அவர்களுக்கு 74% அளவிற்கு அந்த நாட்டின் நிதியை நமது நாட்டில் உள்ள பிற நிறுவனங்களுடன் சேர்ந்து அவை கூட்டு சேர்ந்து 74% அளவிற்கான தொகையினை, நிதியினை அந்த நாட்டு நிறுவனங்கள் நமது நாட்டில் இன்வெஸ்ட் செய்ய முடியும் நண்பர்களே. அதே போன்று கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன் என்றால் 100% அயல்நாட்டு பணம் நமது நாட்டில் உள்ள நிறுவனங்களில் அவர்கள் முதலீடு செய்யலாம். அதே போன்று நமது உள்நாட்டில் பிற நிறுவனங்கள் எளிதாக முதலீடு செய்வதற்கும் எளிதாக தொழில் தொடங்குவதற்கும் அவருக்கு உடனடியாக வேண்டிய அனுமதி வழங்குவதற்கும் வேண்டிய ஏற்பாடுகளை தற்போது அரசு செய்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் எந்த நாட்டு ஆயுதமானாலும் அவை உள்நாட்டிலே தயாரிக்கப்பட வேண்டும், அவை தரமானதாக இருக்க வேண்டும். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டின் ஆயுதத்தின் தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு நமது இந்தியா செயல்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் 2 தடவைக்கு மேலாக சுமார் 2100க்கும் மேற்பட்ட இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை வெளிநாடுகளில் வாங்கக்கூடாது, உள்நாட்டில் தான் உற்பத்தி செய்ய வேண்டும், உள்நாட்டில் தான் அவை தயாரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளையும் நமது அரசு முடிவு செய்துள்ளது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களை முதலில் உள்நாட்டில் தயாரிக்கும் நிறுவனங்களுக்குத்தான் அனுமதி வழங்க வேண்டும், வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையிலும் இந்த நம்ம நாட்டில் உள்ள நிறுவனங்கள் ஆயுதங்களை தயாரிக்கின்றன நண்பர்களே. வருங்காலங்களில் புது புது ஆயுதங்களை தயாரிக்க வேண்டியிருப்பதால் நம்ம நாட்டின் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும், அது மட்டும் இல்லாமல் பின்னாளில் போர் என்று வரும்போது நாம் நமக்கு தேவையான ஆயுதங்களை பிற நாடுகளை நம்பி இருக்கக்கூடாது, நமது உள்நாட்டிலேயே தயாரித்து உடனுக்குடன் நமது இராணுவத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளும் நமது அரசு எடுத்து அதன்படி செயலாற்றி வருவதாக தெரிகிறது நண்பர்களே. நமது இராணுவ தளவாடங்கள் அனைத்துமே மிகவும் சக்தி வாய்ந்ததாக, திறமை வாய்ந்ததாக, குவாலிட்டி உள்ளதாக இருப்பதால் பிற நாடுகள் நமது நாட்டின் ஆயுதத்தை வாங்க விரும்பி வருகின்றன. நாம் அதிக அளவில் தற்போது ஏற்றுமதி செய்தது ஆர்மேனியா என்று சொல்லக்கூடிய நாடு. இந்த ஆர்மேனியா நாட்டிற்கும் அஜர்பைஜான் நாட்டிற்கும் போர் ஒன்று நடந்ததால் மீண்டும் பிரச்சனை வரக்கூடாது, அஜர்பைஜானை சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆர்மேனியா நாடு நம்மிடமிருந்து பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் என்ற ராக்கெட்டுகளை தொடர்ந்து செலுத்தக்கூடிய லாஞ்சர்களையும் அதனுடன் சேர்ந்த ராக்கெட்டுகளையும் நம்மிடம் வாங்கியுள்ளது நண்பர்களே. இது சுமார் 9 மாதங்களுக்கு முன்னால் ஆர்மேனியாவுக்கு அனுப்பப்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லாமல் நம்மிடம் அம்னிஷன் என்று சொல்லக்கூடிய தாக்குதல் வாகனங்களுக்கு தேவையான பீரங்கிகளுக்கு தேவையான குண்டுகள் மற்றும் பீரங்கிகள் ஆகியவற்றையும்
நம்மிடம் அருமனை நாடு வாங்கியுள்ளது நண்பர்களே. தற்போது நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டு வரும் ஆகாஷ் மிசைல்களை வாங்குவதற்காக பேச்சுவார்த்தை நடத்துவது, அதுவும் முடியும் தருவாயில் உள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. அதே போன்று பிலிப்பைன்ஸ் நாடு நம்மிடம் $375 மில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு 3 பேட்டரிகள் வாங்குவதாக ஒப்பந்தம் செய்து தற்போது ஒரு பேட்டரி அந்த நாட்டிற்கு ஏற்கனவே 6 மாதத்திற்கு முன்பே வழங்கப்பட்டு உள்ளது. அதை நிறுவுவதில் அந்த நாடு மிக தீவிரமாக இறங்கி செயலாற்றி வருகிறது. மீதி 2 பேட்டரிகளும் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு அனுப்பப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே. இது மட்டும் இல்லாமல் நாம் இஸ்ரேல் நாட்டிற்கும் நமது ட்ரோன்களை அங்கு அனுப்புகிறோம். இஸ்ரேல் ஏரோநாட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் என்ற இஸ்ரேல் நிறுவனம் நமது நாட்டின் அதான் டிஃபென்ஸ் சிஸ்டத்திடம் ஒப்பந்தம் செய்து ஹெர்ம்ஸ் 900 என்று சொல்லக்கூடிய ட்ரோன்கள் இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றன. உற்பத்தி செய்யப்பட்டு இஸ்ரேல் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அதே போன்று பிரான்ஸ் நாடு இராணுவத்தில் மிக வளர்ச்சியடைந்த நாடு. அந்த நாடு நமது நாட்டில் தயாரிக்கப்பட்டு வரும் இந்த பினாக்கா சிஸ்டம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது நன்கு செயல்படக்கூடியது. அதன் முக்கியத்துவத்தை கருதி தற்போது இந்தியாவுடன் பிரான்ஸ் நாடும் நமது பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டத்தை பயன்படுத்தலாமா, அவற்றை வாங்கலாமா என்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது நண்பர்களே. அதே போன்று தற்போது ஒரு நாடு, அது எந்த நாடு என்று இதுவரை அறிக்கை வெளியாகவில்லை, நமது பிரம்மோஸ் NG நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மிசைலை வாங்குவதற்கு தற்போது பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது நண்பர்களே. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணை போன்று வேகமும் இருக்கும், அதே போன்று துல்லியமாக தாக்கக்கூடிய திறமை இருக்கும் நண்பர்களே. 2500 கிலோ எடையுள்ள பிரம்மோஸ் முந்தைய ஏவுகணையை விட இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிரம்மோஸ் ஏவுகணை என்பது 1000 கிலோ குறைப்பு செய்யப்பட்டு 1500 கிலோ எடையுள்ள மிசைலாக அது இருக்கும் நண்பர்களே. ஆகவே கூடுதலாக விமானத்தில் 1 அல்லது 2 மிசைல்களை நாம் பொருத்தி கொள்ள முடியும். விமானத்தின் தாக்குதல் திறன் அதிகமாகிறது. இந்த நாடு எந்த நாடு என்று இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் அது நமது தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள தென் சீன கடல் பகுதியில் சீனாவிற்கு எதிராக பிரச்சனைகளை செய்து வரக்கூடிய ஒரு நாடாக இருக்கலாம் என்று அறிக்கையில் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன நண்பர்களே. அதே போன்று நண்பர்களே, நைஜீரியா நாடு, தென்னாப்பிரிக்காவில் உள்ள நைஜீரியா நாடு நம்ம நாட்டின் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டம் மற்றும் மிசைல்களை வாங்குவதற்கு அது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. எங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நமது எஸ்தோனியா என்ற நாடு இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அதே போன்று ஃபின்லாந்து நாடும் இது ஒரு ஐரோப்பிய நாடு, தற்போது தான் நேட்டோவில் சேர்ந்தது. இந்த நாடும் நமது நாட்டின் இராணுவ ஆயுதங்களை வாங்கலாம் என்று நமது இந்தியா அரசுடன் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது நண்பர்களே. நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டு வரும் LCA தேஜஸ் என்று சொல்லக்கூடிய விமானத்தை வாங்குவதற்கு அமெரிக்காவும் கடந்த 1 வருடமாக யோசித்து வருகிறது நண்பர்களே. ஆகவே நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய இந்த இராணுவ ஆயுதங்கள் எல்லாமே மிகவும் தரமானவை. அவை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து வருகிறது நண்பர்களே. நம்ம நாட்டின் இராணுவ ஆயுதங்களை நாம் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பே பல நாடுகளுக்கும் நாம் விற்பனை செய்திருக்க முடியும். ஆனால் நமது இராணுவ ஆயுதங்களை வாங்க விடாமல் போட்டி போட்டுக்கொண்டு, உதாரணத்துக்கு நம்ம LCA விமானங்களை எல்லாம் வாங்க விடாமல் போட்டி போட்டுக்கொண்டு அவற்றை தடுத்து அமெரிக்கா அந்த நாட்டு ஆயுதங்களை வாங்குவதற்காக பல முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியும் அடைந்துள்ளது நண்பர்களே. மலேசியா நாடு நமது தேஜஸ் விமானத்தை வாங்குவதாக முடிவு செய்து முடிக்கும் தருவாயில் அமெரிக்கா உள்ளே நுழைந்து தென்கொரியா நாட்டில் தயாரிக்கக்கூடிய விமானத்தை, போர் விமானத்தை வாங்குவதற்கு மலேசியா நாட்டிற்கு உதவி செய்தது. அதே போன்று பல நாடுகளும் நமது ஆயுதத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்து வருகின்றன. ஒன்று அமெரிக்காவுக்கு அவை பயப்படுகின்றன. என்னதான் அமெரிக்கா மற்ற நாடுகளை நம்மிடம் ஆயுதங்களை வாங்க விடாமல் தடுத்து வந்தாலும் நமது இராணுவ ஆயுதங்களை பார்த்து, அவற்றின் தரத்தை பார்த்து, அவற்றின் செயலை பார்த்து நமது நாட்டிடம் வாங்குவதற்கு பல நாடுகளும் தற்போது வரிசையில் நிற்கின்ற நண்பர்களே. ஆகவே நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கூறும்போது 2029ஆம் ஆண்டிற்குள், இனியும் ஒரு 5 ஆண்டிற்குள் சுமார் 50,000 கோடி அளவிற்கான நமது ஆயுதங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலை உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நண்பர்களே. தொடர்ந்து தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. புது ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன.
பிற நாடுகள் தயாரிக்காத ஆயுதங்களை எல்லாம் நாம் புதிதாக தற்போது தயாரித்து வருகிறோம். சீனாவையும் அமெரிக்காவையும் மிக விரைவில் முந்தும் வகையில் நமது இராணுவ தயாரிப்பு இருக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே. ஆகவே நமது நாடு மிக விரைவாக இராணுவத்தில் முதலிடத்தில் வந்து நம் அனைவருக்கும் நற்பெயர் வாங்கி தருவதாக அமையட்டும் நண்பர்களே. இந்திய நியூஸ் சேனலில் இந்த வீடியோ செய்தியை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி மற்றும் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்திய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.